ஒரு சில்லி தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோசை கல்லில் மாவு அப்படியே ஊற்றுனாங்க. மாவை ஊற்றிட்டு 2 கரண்டி மாவை எடுத்து ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறோம். தோசையை எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சில்லி சட்னியோடைய டேஸ்ட் வந்து நமக்கு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம வேறு எந்த சைடிஷுமே இல்லாமல் தோசையை ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்றதுக்கான ஒரு சான்ஸை வந்து கொடுக்கும். இப்போ வாங்க, தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடை லைட்டாக ஹீட் பண்ணிக்குவோம். ரொம்பவும் ஹீட் பண்ண வேணாம். ஏன்னா சில்லியை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா அந்த கல்லில் அது நிறையா ஒட்டும். அப்படிங்கிறனால நம்ம ஒரு சைடு லைட்டாக திருப்பி வேக வச்சுக்குவோம். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் இதில் அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். சென்டரில் மட்டும் ஆட் பண்ண வேணாம், சுற்றிலும் சில்லி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். சுற்றிலும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த தோசை திருப்பியை வச்சு எல்லா சைடுமே அப்படியே தேய்ச்சி விடலாம். எல்லா சைடும் அப்படியே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த சில்லி தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருந்துச்சுன்னா வெறும் தோசையை அப்படியே சாப்பிட்லாங்க. ஒரு ஸ்பைசியான தோசை வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் அவுட் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி எல்லா சைடுமே இந்த தோசை திருப்பியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அந்த சில்லி வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தோசையை வந்து திருப்பி போடுறனால போடலாம், இல்லை திருப்பி போடாமல் நீங்கள் அப்படியே மடித்து எடுக்கிறனாலும் ஓகே. அப்படியே மடித்து எடுத்தாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க, இதுவே வேறு லெவலில் இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.